பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படிங்கிறாரு. அதுவும் அந்த அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும் பொழுது பெரியார் ஏதோ கைய பிடிச்சு கூட்டிட்டு வர மாரியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப காமெடியா இருந்தது. இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, அந்த கொள்கைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த கொள்கையை வந்து அவர் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா, ஏற்றுக்கல. அவர் யாரோட அஜெண்டால வெளியில வந்தாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீ ஈடிக்கு பயந்து, மோடிக்கு பயந்து, அமித்ஷாக்கு பயந்து, நீ திடீர்னு ஓடி வந்து அவங்க குடுக்குற கன்டென்ட்ட வாங்கி நீ உட்காந்துக்கிட்டு, நீ ஸ்டேஜ்ல வந்து ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டுற. அவ்வளோதான். உனக்கு கட்சியெல்லாம் இங்க கிடையாது. நீ வேற இந்த இந்த சூழல்ல தமிழ்நாட்ட எப்படி பிளவுபடுத்தணும்? எப்படி மதவாத, சாதி அரசியல் கொண்டு வந்து, இங்க தமிழ்நாட்ட சீர்குலைக்க நினைக்கணுமோ, அவங்களோட கை கோர்த்துட்டு, நீ அவங்க கூட சுத்திக்கிட்டு தான் நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நீ அரசியல் பண்ற. அப்போ உனக்கு அந்த அரசியலுக்கான தகுதி உனக்கு இல்ல. ஸோ இவரையும் நம்ம வந்து கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய உதய அண்ணாவையும் கம்பேர் பண்றது ரொம்ப ராங்குன்னு நினைக்கிறேன். கொள்கை தலைவருக்கு வரலாறுகள் உண்டு. கொள்கை இல்லாதவனுக்கு வரலாறு இல்ல. அதனால தான் வரலாறுன்னு அவங்க சொல்லப்போனா தற்கூரி அரசியலுடைய வரலாறு தான். அவர் எப்படி தாவி தாவி குதிக்கிறாரோ, அதே மாரி தான் அவருடைய இயக்கத்துக்கு பயணிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த புரிதல் இல்லாம, செவுரு, குட்டி செவுரு, கம்பி வேலி இதெல்லாம் தாண்டிக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு, இந்த அணில் உயர்ல போகும் பார்த்தீங்களா? போயிட்டு என்ன பண்ணும்? அதிகமா பவர் இருந்துச்சுன்னா, பர்ஸ்ட் ஆயிடுமா? கருகிடுமா? அந்த மாரி இந்த இயக்கம் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான்.